ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஷ்யஸ்தாயா அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஐபிஎல் 2024. ஸோ மேட்சஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லை பொறுத்தளவுக்கு ஏறக்குறைய ஒரு 3 வருட காலகட்டமாக நம்ம இந்த ப்ரெடிக்ஷன்ஸை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி உமன்ஸ் பிரீமியர் லீக், லெஜண்ட்ஸ் லீக், அதுக்கப்புறம் நிறைய லீக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் எப்படி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, லைன்ஸ் அவுட் வந்ததுக்கப்புறம், அதாவது டாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருந்திருக்கு. சரிங்களா? ஏறக்குறைய ஒரு 90% நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஐபிஎல் கூட, ஏன்னா பிளேயர்ஸ் வந்து நிறையா மாறுறதுனால, சரிங்களா, நமக்கு வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைன்ஸ் அவுட் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். அது நம்ம எதில் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் சேனலில் நம்ம அப்டேட்டுங்கிறது பண்ணுவோம். ஸோ நண்பர்கள், ஃபாலோவர்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதே மாதிரி சேனலுடைய மெயின் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குது. ஸோ வேணுங்கிற நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு தகவல் தான். ஸோ ட்ரீம் டீம் மேக்ஸிமம் வந்து ஒரு 6 to 7 பிளேயர்ஸ் ஆர் 5 பிளேயர்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ போன தடவை சொல்லியிருந்த பிளேயர்ஸ் எல்லாமே கூட ஓரளவுக்கு ஒரு 8 பிளேயர்ஸ் கிட்ட ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ஒரு 4 பிளேயர்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துருந்தோம் டெலிகிராம் சேனலில். ஸோ அதுலேயுமே வந்து ஏறக்குறைய ஒரு 3 பிளேயர்ஸ் கிட்ட ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. நல்ல ஸ்கோர்லேயே வந்திருந்தாங்க. ஸோ இந்த வின்னிங் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம எப்பயும் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தேடு, ஸோ ஆருடம் அப்படிங்கிறதான் நம்ம மெயினாக கொடுப்போம். அந்த ஆருடம் வந்து பார்த்திங்கன்னா, லைன்ஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மார்னிங் காலையிலிருந்து ஏறக்குறைய நைட்டு வரைக்குமே வந்து நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ கோயில் வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால, ஸோ அதையும் நம்ம பார்க்கணும், ப்ரிடிக்ஷன்ஸும் நம்ம கொடுக்கணும். அப்படின்றதுனால நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, நைட் லைன்ஸ் அவுட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுப்போம். அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே, அதாவது 2 மேட்சஸ் இருக்கும் பொழுது லைன்ஸ் அவுட் வந்ததுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம அப்டேட் அப்படிங்கிறது கொடுப்போம். சரிங்களா? மேக்ஸிமம் வாய்ஸ் மெசேஜ்லேயே நம்ம டெலிகிராம் இந்த ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி வந்து வின்னிங் ப்ரிடிக்ஷன்ஸும் கொடுப்போம். ஸோ ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னடா நம்ம யூடியூப்பில் வீடியோ வரலையே அப்படின்னு நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். ஸோ நமக்கு 2 வேலை போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஒன்றில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ 2 வேலையுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லைன்ஸ் அவுட் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஏறக்குறைய 99% வந்து நம்மளுடைய இதில் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லா லீக்கும் கொடுத்துருக்கோம். நிறையா ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த மெத்தேடை தான் இனி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவலை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோங்கிறத நம்ம மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ட்ரேடர்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரீம் 11 விளையாடக்கூடிய நண்பர்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கும்போது நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கில் கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் நம்ம கொடுப்போம். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கனால ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பெய்டு ஆகும். அது பெய்டு ஆகும்பொழுது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் ஒர்த்தாக இருக்குமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக பெர்ஃபெக்டான ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வேலை அப்படிங்கிறது இந்த டபுள் வேலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து 2யுமே நம்ம பார்த்தாகணும். எதையுமே நிறுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுங்கிறது நமக்கு இல்லை. ஸோ அதனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில சேஞ்சஸ், ஏன்னா லைன்ஸ் அவுட் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக மாறிடுது. ஸோ அதனால தான் நம்மளுடைய டிசிஷன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து எப்பயும் போல் நம்ம மற்ற லீக்குக்கெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ஐபிஎல்லும் நம்ம அணுக போகிறோம். ஸோ அந்த தகவலை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இல்லை புதுசாக இப்போ வந்து உள்ளே வரக்கூடிய ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், ட்ரீம் 11 விளையாடக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம், ஸோ அது என்ன முறை, எப்படி லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் நம்மகிட்ட நண்பர்கள், தொடர்ந்து வாங்கக்கூடிய நண்பர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் கொஞ்ச நாள் போகட்டுங்க, ஒரு 10 டேஸ் கிட்ட போகட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து அது எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோவோ ஆடியோவும் நான் போடுறேன். அது பிரகாரம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள்.
சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம இதுதான் பண்ண முடியும். ஸோ 2 வேலை போயிட்டுருக்கிறதுனால, நம்மளால வீடியோ வந்து மேக் பண்ணி நம்மளால போட முடியாது. சரிங்களா? அது ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சரிங்களா? ஃபைனல், செமிஃபைனல் அந்த மாரி ஒரு இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா வீடியோ போடுவோம். ஆ மீதி மேட்சஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யார் வின் பண்ணுவா? அதே மாரி ட்ரீம் 11 வித் எப்படி போகும்? 6டம் 6 எப்படி இருக்கும்? அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம ஆடியோவா நம்ம டெலிகிராம் சேனல்லயே போடுவோம் நண்பர்களே. ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபா. நன்றி நண்பர்களே. வணக்கம்.